ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேசும் நண்பன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லிங்கான கதையை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் வெறும் 10 லைக்ஸ் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். வீடியோ போட்ட ஒரே நாளையே அந்த 10 லைக்ஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னா பேசும் நண்பன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி அஜய் அப்படிங்கிற நபரோட வாழ்க்கையில் நடந்த ரொம்பவே த்ரில்லிங்கான இன்சிடென்ட் பற்றி பார்க்க போகிறோம். அஜய் அப்படின்ற நபர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சென்னையில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக தங்கியிருக்காரு. அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை ராத்திரி பயங்கரமான மழை. மணி என்னன்னா கிட்டத்தட்ட நைட் 1:30 மணி ஆகுது. அஜய் அவரோட லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. வீட்டில் இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. கரண்ட் கட்டான உடனே திடீர்னு அவர் ஃபோனில் சத்தமாக ரிங்டோனோட வைப்ரேஷனோட ஒரு கால் வருது. ஒரு செகண்ட் பயந்து போயிட்டு ஃபோனை எடுத்து யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னு அஜய் பார்க்குறாரு. ஃபோனில் பார்த்தா அன்னோன் நம்பர் அப்படின்னு பேர் வருது. அட்டன் பண்ணலாமா வேணாமன்ற கன்ஃபியூஷனில் பொறுமையாக அஜய் அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஃபோனோட அந்த பக்கத்தில் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. அதுக்கு மாறா மழை பெய்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு 5 செகண்டுக்கு அப்புறமா அந்த பக்கத்தில் இருந்து ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. அஜய், கதவை தர அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. இந்த ஒரு நேரத்தில் ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி கதவை தரன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு குழப்பத்தோட அஜய் ஃபோன் நம்பர் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த கால் கட் ஆயிடுது. ஆனால் அஜய்க்கு பயத்தில் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. வேகமாக அவரோட ஹாலில் இருக்கிற டோர் பக்கமாக போயிட்டு எல்லா கதவும் லாக் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாரு. வெளியே யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறாரு. வெளியே யாருமே இல்லை. யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி அவரோட ஒர்க் டெஸ்க்கு போகிறாரு அஜய். அவரோட ஃபோனை வைப்ரேஷன் மோடில் போட்டுட்டு லேப்டாப் பக்கத்துலேயே ஃபோனை வச்சுட்டு திருப்பியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே ரொம்ப இருட்டாக ரொம்பவே அமைதியாக இருந்ததால் அவருக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் ஃபோனில் ஏதாவது பாட்டை ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கையில் எடுக்கிறாரு. ஃபோனை கையில் எடுக்கும்போது திடீர்னு அந்த ஃபோன் வைப்ரேட் ஆகி திருப்பியும் அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. பயந்து போன அஜய் ஃபோனை கையிலேருந்து கீழே தவற விடுறாரு. அப்படின்னு ஃபோன் இன்னுமே வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த காலை அட்டன் பண்ண வேணான்னு சொல்லி அஜய் ஃபோனை கட் பண்ணிட்டு திருப்பி டேபிள் மேலே வைக்கிறாரு. திரும்பவும் வைப்ரேஷனோட திருப்பியும் அதே நம்பர்லேருந்து கால் வருது. ரொம்ப தயக்கத்தோட அஜய் அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணுறாரு. பண்ணிட்டு யார் நீங்கள், எதுக்கு இந்த நேரத்தில் தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோட கேட்குறாரு. அப்போ அந்த பக்கத்துல இருந்த பொண்ணு சிரிக்கிற சத்தம் கேக்குது. சிரிச்சதுக்கு அப்புறமா உன் பால்கனிக்கு வெளியே பாரு அஜய் அப்படின்னு சொல்றாங்க. அஜய் மெதுவா பால்கனி கண்ணாடிய நெருங்குறாரு. மழையில வெளியே எதுவுமே சரியா தெரியல. ஆனா திடீர்னு ஒரு மின்னல் அடிச்சப்போ அந்த வெளிச்சத்துல அவர் பால்கனியில ஏதோ ஒரு கருப்பான உருவம் நின்றுக்கிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அஜய் பயத்தில் உறைஞ்சு போய் கீழே உக்காந்துடுறாரு. ஏன்னா அவர் வீடு இருக்கிறது 10வது மாடியில். வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கரண்ட் வருது. ஒரு செகண்ட் ஷாக்கான அஜய் உடனே ஓடி போய் வீட்டில் இருக்கிற எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணுறாரு. கதவுக்கு பின்னாடி இருக்கிற கிரிக்கெட் பேட்டை எடுத்துட்டு ஒவ்வொரு ரூமாக போயிட்டு உள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாரு. அவரோட ரூமுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. கபோர்டு ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு சத்தம். அதை கேட்ட உடனே அவரோட ரூமில் என்ன ஆகுதுன்னு சொல்லி ஓடி போய் பார்க்குறாரு. கபோர்டும் லைட்டாக திறந்துருக்கு. மெதுவாக நடந்து போய் கபோர்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க போகிறாரு. டக்குன்னு அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணால் உள்ளே யாருமே இல்லை. அப்படின்னு திருப்பி ஒரு வைப்ரேஷன். அவரோட ஃபோனுக்கு இப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா
உன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அஜயோட கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. இப்போ ஃபோனில் இன்னொரு காலும் வருது. ஆனால் இந்த தடவை ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துக்கிட்டு இருக்கு. பயத்தோட ஃபோன் காலை அட்டன் பண்ணி காதல வைக்கிறான் அஜய். ஃபோன் காலில், சார், நாங்கள் போலீஸ் பேசுகிறோம். உங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடக்குறாங்க. அவங்க கையில் ஒரு ஃபோன் இருக்குது. அதில் கடைசியாக டயல் பண்ண நம்பர் உங்களுடையது. அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அஜய்க்கு ஒன்றுமே புரியலை. அஜய் வேகமாக பால்கனியிலேருந்து கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அங்கே போலீஸ் ஜீப் நிற்குது. நிறைய பேர் கொடையோட மலையில் சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க. குழப்பத்தோட தன்னோட ரூம் பக்கம் திரும்பின அஜய்க்கு இன்னொரு ஷாக் காத்திருந்தது. அவனோட ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு கருப்பான உருவத்தில் நிற்கிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சுது. அந்த உருவம் சிரிச்சுக்கிட்டே, நான் தான் சொன்னேன்ல அஜய், நான் உன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன்னு அப்படின்னு சொல்லுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது மர்மமான விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. மிட் நைட்டில் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தால் நீங்கள் அந்த காலை அட்டென்ட் பண்ணுவீங்களா, மாட்டீங்களா? கமெண்ட்